அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. தேங்காய் இருந்ததுன்னா ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பொருட்கள் ரொம்ப கம்மி தான். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு முழு தேங்காவை உடைச்சி நான் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பின்பகுதியில் உள்ள அந்த ப்ரௌன் கலரெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படி கூட நீங்கள் சில்லு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் ஒரு பூ மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். பல்ஸ் மட்டும் கொடுத்தோம்னாவே நமக்கு பூ மாதிரி அழகாக துருவி வந்துடும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு குயிக்காக இது ரெடி ஆகும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஃப்ளேவர் அதிகம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட ஊற்றிக்கலாம். துருவி வச்சிருக்கிற தேங்காவை நம்ம ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் நமக்கு மற்ற பொருட்கள் அளக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் இதில் 3 கப் அளவுக்கு நான் அளந்து எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு தேங்காய் சரியாக 3 கப் அளவு இருந்தது. இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளவு செஞ்சாலும் நீங்கள் இதே மாதிரி 3 கப் அளவுக்கு நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் நீங்கள் மற்ற பொருட்கள் சேர்க்குறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். அளவுகள் பெர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம தேங்காவை நல்லா உதிரியாக வர்ற அளவுக்கு, அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒரு அதிக நாட்கள் நம்மளால் அதை வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும். நீங்கள் உடனே காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா இதை லேசாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தெடுத்தா போதும். நான் ஒரு 4-5 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நான் கொஞ்சம் நல்லா வறுத்தெடுக்கிறேன். அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உதிரியாக வர்ற அளவுக்கு நான் இதை வறுத்தெடுக்கிறேன். இதோடைய கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நமக்கு அந்த ஈரப்பதம் மட்டும் சுத்தமாக இல்லாத அளவுக்கு வறுத்தெடுத்தா போதும். இப்போ உங்களுக்கு கலர் அதே மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். நம்ம இதில் இருந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு இது கொஞ்சம் தேவைப்படும். அதுக்காண்டி இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் தேங்காய் அளந்தோமோ அதே கப்பில் நான் 1 கப் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணுறேன். இது பசும்பால் தான், காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணுறேன். காய்ச்சாத பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் அந்த தேங்காவோட நல்லா அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், தேங்காய் அந்த பாலை நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறலாம். 1 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். மூணு கப் தேங்காவுக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு ஜாஸ்தி பிடிக்கும்னாலும் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அது கம்மியாக பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சுகரோட அந்த தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் ஆட் பண்ண உடனே அது கொஞ்சம் மெல்ட் ஆகும். அப்போ லேசாக இலக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த சுகர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். இதுதான் கரெக்டான பதம். நீங்கள் நார்மல் சுகருக்கு பதிலாக நாட்டு வெல்லம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு தடவை நீங்கள் அப்படியும் செஞ்சு பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா திரண்டு வந்திருக்குங்கிறது. இப்போ இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனலாக ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு அந்த வாசனைக்காண்டி இப்போ நான் இதை ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம
ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமேலு நம்ம ஷேப் கொடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து அதுக்கு ஷேப் கொடுக்குறேன். நான் வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி ஷேப் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப் கூட கொடுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப் வந்து கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் அந்த 2 சைடையும் கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிட்டு அப்புறம் அந்த 4 கார்னரையும் கொஞ்சம் ஷேப் கொடுத்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டேன். அவ்வளோதான், நமக்கு ஓரளவுக்கு ஷேப் கிடச்சிச்சு பாருங்கள். நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷேப் கொடுத்ததா நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயில் லேசாக நம்ம பெரட்டி விட்டுக்கலாம், ஜஸ்ட்டு கோட்டிங்காண்டி. இது வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், அதுக்காண்டி தான். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஸ்வீட் வந்து நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நான் மறுபடியும் நான் அந்த ஷேப் எப்படி பண்ணேங்கிறத உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கிறேன். வேணும்னா நீங்கள் இதே ஷேப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம 2 சைடையும் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஆக்கிட்டு அப்புறம் 4 கார்னரையும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து ஷேப் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம தேங்காயில் இதையும் நம்ம பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. வெறும் கம்மியான பொருட்களில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண பொருட்கள்லையே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு அலங்காரத்துக்காண்டி நான் பாதாம் வந்து கட் பண்ணி மேலே வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வந்து இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. கொஞ்சம் கூட உதிரவே கிடையாது. நீங்களும் இது போல் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.